சட்டவிரோதமாக 3.75 கோடி ரூபாய் கவாலா பணம் கைமாற்ற முயன்ற கும்பலை போலீசார் மடக்கி பிடித்தனர். மீனாட்சியம்மன் கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான வாகன நிறுத்தத்துல ஒரு காரில் கவாலா பணம் கைமாற்றம் நடைபெறுவதாக விளக்குத்தூண் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் உடனடியே சந்தேகத்துக்கிடமான வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் கவாலா பணம் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதில் 3.75 கோடி ரூபாய் ரொக்கம் அந்த ஹவாலா பணம் கைப்பற்றப்பட்டது. இதனை அடுத்து அந்த காரில் இருந்த பாபுராவ் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து காரையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்து தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பணம் 3.75 கோடி ரூபாய், அதாவது 3.25 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து தற்போது அதை எண்ணி பணத்தையும் சரிபார்த்த பின்பு உடனடியாக வருமான வரித்துறையினருக்கும் தகவல் கொடுத்து வருமான வரித்துறையினரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் மற்றும் இதன் பின்னணி தொடர்பாக மேலும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 3.25 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பிடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.